அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களிலே பணத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்திய வீடு எவை? இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். லக்னம் முதல் மேஷ லக்னம் முதல் மீன லக்னம் வரை எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் பணத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் என்று சில பாவங்கள் உண்டு. அந்த பாவத்தின் அதிபதிகளும் அந்த பாவமுமே அந்த ஜாதகருக்கு பணத்தை கொடுக்க போகிறது. தசையோ புத்தியோ அல்லது தசைநாதனோ புத்திநாதனோ இந்த ஆதிபத்திய வீட்டின் கிரகத்தோடு ஆதிபத்திய வீட்டில் தொடர்பு கொண்டு திசை நடக்கும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு பெரும்பணங்கள் அமையும். உதாரணத்திற்கு சொல்லணும்னா, பல லட்சங்கள்ல பணம் வருமானம் பெற்று கொண்டு இருப்பார். மாதம் ஒரு 10 லட்சம் கூட வருமானம் வரலாம். ஆனா ஜாதகருக்கு கடன் இருக்கும், பொருளாதார சிக்கல்கள் இருந்துகிட்டே இருக்கும். மாதம் ஒரு 15,000 தான் சம்பாதிப்பார். ஆனா லட்சக்கணக்குல கோடி கணக்குல பணம் வச்சிருப்பார். இதற்கெல்லாம் காரணம் இந்த பணபர வீட்டின் அதிபதிகளும் அந்த வீடு தான் காரணம். நிறைய ஜாதகர்களுக்கு இந்த சந்தேகம் அப்பாயின்மெண்ட்ல வருது. பல லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறேன், பட் இருந்தாலும் பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு, ஜாதகருக்கு பண தட்டுப்பாடுகள் இருக்குன்றது. அதை எதனால நடக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நடப்பு தசைநாதன் நம்ம இந்த ஆதிபத்திய வீட்டோடோ அல்லது இந்த ஆதிபத்திய கிரகத்தோடோ தொடர்புல இல்லாம தசை நடத்துறார். அந்த தசை லக்ன அவயோக தசைனா ஜாதகருக்கு நல்ல வேலை இருக்கு, நல்ல தொழில் இருக்கு, ஆனா பினான்ஸ்ல பிரச்சனை இருக்கு. அந்த பினான்ஸ் பிரச்சனை இல்லாம ஜாதகருக்கு எந்த காலம் வெற்றியை கொடுக்குதுன்னா, நான் சொல்ல போகின்ற ஆதிபத்திய வீடு ஆதிபத்திய அதிபதியோடு யோகமாக தொடர்புல இருந்தால் அந்த தசையில பினான்ஸ் பிரச்சனை வரதில்லை. அவயோக தொடர்புல இருந்தா பினான்ஸ் பிரச்சனை வருது. அந்த வகையில எந்த லக்னத்தில் நீங்கள் ஜனனித்து இருந்தாலும் உங்கள் கையில் கஜானாவில் பணம் இருக்கிறத, கஜானா பணத்தை 2ஆம் இடம் சொல்லிடுது. வீட்டுல கையில கையிருப்பு 2ஆம் இடம் சொல்லுது. அதுபோல் கிஃப்ட் பொருட்கள், பிறர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு, திரும்ப தரவே வேண்டாம் நீங்க உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்தினுடைய வலுவை பொறுத்து ஒரு திருமணமே நடக்குதுன்னா சுவர் கடியாரம் கொடுக்கறதுக்கும் ஒரு காரோ அல்லது பெரிய கோல்டு பொருட்களோ கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம். 5ஆம் இடத்தின் வலுவை பொறுத்து கிஃப்ட் பொருட்கள் அமையும். பிறர் உங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய அதிர்ஷ்ட பொருட்கள், இதுல லாட்டரி போன்ற பம்பர் பிரைஸுகளும் வந்துடும். லாட்டரி ஏதோ ஒரு வகையில ஸ்கிராச் பண்ணி வரக்கூடிய பம்பர், அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கும் பொழுது விடக்கூடிய குழுக்களில் வரக்கூடிய பம்பர், பிறர் உங்களை சர்ப்ரைஸ் பண்றது, இந்த சர்ப்ரைஸ் விஷயங்கள்லாம் இந்த 5ஆம் இடத்துக்குள்ள வந்துடும். அதனால இது அதிர்ஷ்ட பணம், அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல கிடைக்கக்கூடிய பணத்தை இந்த 5ஆம் இடம் சொல்லுது. 2ஆம் இடம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சொல்லுது. 5ஆம் இடம் உங்களுக்கு வரக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட், அதிர்ஷ்ட பணத்தை கொடுக்கிறது. அதுபோல் 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெளியில் சொல்ல முடியாத பணம். அந்த காலங்களில் புதையெல்லாம் இருந்துச்சு. இந்த புதையல் மூலயமா கிடைக்கக்கூடிய பணம், திருட்டு பணங்கள், வழிப்பறி செய்து கிடைக்கக்கூடிய பணங்கள், அல்லது ஏதேனும் ஒரு வகையில கையூட்டு லஞ்சம் வாங்குறது, இல்ல செஞ்ச செயலுக்காக எதிர்பாராமல் பெருலாபத்தை கொடுக்கிறது. இதுலதான் இந்த லாட்டரியில பெரும்பணம் கிடைக்கிறது, ஒரு குலுக்கல் சீட்ல வீடு, பெரிய வீடு கிடைக்கிறது, பெரிய பெரிய பொருட்கள், அன்எக்ஸ்பெக்டட் பெரும் பணத்தை இந்த 8ஆம் இடம் உள்ள வச்சிருக்கு. பிறருடைய சொத்துக்கள்லாம் கிடைக்கிறது, வாரிசற்ற சொத்துக்களை பெறுறது, அல்லது ஆர்டி, பிக்ஸ்டு, எஃப்டி, இந்த இதெல்லாம் சேர்ப்பாங்க. சிறுக சிறுக சேர்த்து ஒரே லம்பான பெரும்பணத்தை கொடுக்கறதுலாம் இந்த 8ஆம் இடம். வெளியில சொல்லவே முடியாது. இன்று வரை நடந்துதான் போனார். அவர் எப்படி கார்ல போனார்ன்ற மர்மமே தெரியல. இந்த 8ஆம் இடத்துக்குள்ள இன்னொரு பணமும் வரும், நிலங்களும் வரும். இந்த ஆளே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள இருந்த நிலம் திடீர்னு ஒரு ஹைவேஸ் மூலியமாக பெரு விலைக்கு விற்கிறது. இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாத பணம். இந்த இடத்துல அதை ஒரு திடீர் டெவலப்மெண்ட்னால அந்த இடம் பெரிதா சேல்ஸ் ஆயிருக்கும். எதிர்பார்க்காத பெரும்பணத்தை இந்த 8ஆம் இடம் சொல்லுது. அதுபோல் 11ஆம் இடம் லாப பணம். ஒரு மார்ஜினோட ஒரு வேலை பார்க்குறீங்க, மாதம் ஆனா உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், ஆனா நீங்க செஞ்ச செயலை பாராட்டி 1 லட்சத்துக்கு மேல கூடுதல் 50,000 சன்மானம் கிடைக்குது. அதுபோல் நீங்க எந்த செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை இந்த 11ஆம் இடம் கொடுக்கும். இப்படி இந்த 4 பாவங்கள் தான் பணத்தை பற்றி சொல்லக்கூடிய பாவங்கள். இதை நாம் பணபர ஸ்தானம் என்று வரையறுக்கிறோம். 2ஆம் இடம் எந்த லக்னமாக பிறந்தாலும் லக்னத்திற்கு அடுத்த வீடு குடும்ப பணத்தை குறிக்கிறது. லக்னத்திலிருந்து 5வது வீடு அதிர்ஷ்ட பணத்தை குறிக்கிறது. பிறகு உங்களுக்கு மகிழ்ச்சி படுத்துற சர்ப்ரைஸ் விஷயங்கள்லாம். நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பினான்சியலா ஸ்ட்ரகிளா இருப்பார். திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு 40 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கறது, ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இதை வச்சு பிசினஸ் டெவலப் பண்ணுங்க, ஒரு 10 லட்ச ரூபாய் கொடுத்து உதவுறது,
திரும்பலாம் கொடுக்க வேண்டாம், நல்லா இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இந்த 5ஆம் இடம், இந்த அதிர்ஷ்ட படம். அப்படி நன்கொடைகள் போன்ற அமைகளும், ட்ரஸ்ட் ஃபண்ட் போன்ற அமைகளும் இந்த 5ஆம் இடத்துல இருக்கு. 8ஆம் இடம் வெளியில் சொல்லாத பெரும்பணம், 11ஆம் இடம் லாபபலம். இதை பார்த்தோம். இந்த 4 ஆதிபத்தியத்திற்கு தொடர்பு கொண்ட கிரகம் யோக நிலையில் தசை நடத்தும் பொழுதோ, இந்த 4 ஆதிபத்தியத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு, அந்த கிரகம் லக்ன யோக தொடர்பில் தசை நடத்தினாலும் நீங்கள் பண தட்டுப்பாடை அனுபவிக்க மாட்டீங்க. எவ்வளவு பிரச்சனை வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 4 ஆதிபத்தியத்துல தொடர்போ 4 அதிபதியினுடைய தசையோ லக்ன திரிகோண தொடர்புல நடந்துச்சுன்னா நீங்க பெரும் பணத்தை அனுபவிக்க போகிறீர்கள். உங்களுடைய லக்னம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்டத்தை பொறுத்து நீங்க லட்சாதிபதியா கோடீஸ்வரரை அதை உறுதி பண்ணிக்கலாம். அந்த அமைவுல இந்த 4 பாவங்கள் தான். இந்த 4 பாவத்தில் அமர்ந்த கிரகம் லக்ன திரிகோண தொடர்பு அல்லது அதிபதிகள் லக்ன திரிகோண தொடர்பில் தசை நடத்தினால் இதான் உங்களுக்கு பணம் தரக்கூடிய தசை. இந்த தசை நீங்க 10,000 ரூபாய் மாத சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களை பெரும் பணத்தில் மகிழ்ச்சி படுத்த போறார், பண கூட வைக்கிறது இல்லை. இந்த தசைகள் இல்லாமல் மாறுபட்ட தசை லக்ன அவயோகத்தில் நடந்தா தான் பல கோடிகள்ல சம்பாதிச்சோம். நிறைய பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலாம் இன்கம் வரும். ஆனால் கடன் போய்கிட்டே இருக்கும், கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும், ஜாதகரை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். சதனமாக கடைநிலையில் ஊழியம் செய்வர், நிம்மதியாக இருப்பார். இதுதான் விதி. இப்போ ஒரு ஜாதகத்துல பணத்தை கொடுக்கக்கூடிய காலம், பணத்தை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியமாக 2, 5, 8, 11ஆம் இடங்கள் அமைந்து விடுகின்றன. இந்த அதிபதிகள், இந்த வீடே ஒரு மனிதனுடைய பணம் எப்படி இருக்குன்றதை தீர்மானிக்கிறது. தசைகள் நடப்பில் வரும்பொழுது பெரும்பணத்தோடு அவர் வாழ்க்கையை வாழ்கிறார் என்பதை உறுதிப்படுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.